கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அதனால தாங்க சனி பகவான் உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடியவருங்க. கண்டகச்சனி அப்படின்னாலே கொஞ்சம் படுத்தக்கூடிய இடம்தாங்க. உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துங்க. முன்ன மாதிரி அலட்சியமாக இருக்காதீங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் அயன் பாடி அப்படி, நான் ஜிம் பாடி அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இனிமேல் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா அலர்ஜி இன்ஃபெக்ஷனால் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நடந்து போகும்போது திடீர்னு சறுக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குளியலறை, கழிவறை இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து பயன்படுத்தணும். முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போல்லாம் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாரு அப்படின்னு ஒரு சிலர் உங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கோபத்தை கொஞ்சம் குறைங்க. பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகும். ஏதாவது ஒரு விஷயம்னா அப்படி ஆயிடுச்சு, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்காம, அப்படி தானே ஆயிருக்கு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இந்த சனி பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டுத் தொழில் வேண்டாம், தவிர்க்க பாருங்கள். பங்குதாரர்கள், வேலையாட்களால் தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகரை சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. பார்வை இல்லாதவர்களுக்கு உதவுங்க. அதே மாதிரி நீங்கள் மறவாமல் ஏதாவது ஒரு வகையில் கடலை பருப்பு தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க.